இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி அதில் இருக்கக்கூடிய தொகை மட்டும் இன்னைக்கு 325 லட்சம் கோடி. நான் உங்களுக்கு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து அதை அமௌண்ட் அதிகம் பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒரு 50,000 10,000 இந்த மாதிரி ஜென்ரல் நிறைய பீப்புள் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்கிறவங்க பிளேயர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாஸ் ஆகிறாங்க. ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம்? வெள்ளூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7,000 கோடி 8,000 கோடி வந்து சொட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக்கு, இதை வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் தொடங்குறாருன்னா அது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எது ஸ்டார்ட் பண்ணலாம்? மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஸ்டாக், எது வந்து ஃபஸ்ட்டு பண்ணலாம்? ஷோர். இப்போ வந்து என்னென்னா ஸ்டாக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒவ்வொரு கம்பெனியுடைய பங்குடைய விலை. இன்னைக்கு வந்து என்எஸ்சின்னு ஒன்று இருக்குது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பிஎஸ்சின்னு இருக்குது, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டு தான் வந்து மேஜர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இந்த ரெண்டுத்துலேயும் லிஸ்டான கம்பெனிஸ் அது வந்து கிட்டத்தட்ட 6,000 to 7,000 கம்பெனி வரையும் லிஸ்ட் ஆகிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 6,000 7,000 கம்பெனியும் டெய்லி ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? மார்னிங் வந்து 9:15 ஸ்டார்ட் ஆனதுன்னா 3:30 வரையும் அந்த ப்ரைஸ் வந்து மேலே போகும் கீழே போகும். அது வந்து ஒன்று வாங்குறது விற்கிறத தவிர அல்லது ஒரு குளோபல் நியூஸு நிறைய விஷயங்கள் வந்து இந்த பங்குடைய விலைகளை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு விலை. ஒரு ஸ்டாக் வந்து ₹1 கூட ஒரு ஸ்டாக் இருக்குது, பென்னி ஸ்டாக்னு சொல்லுவோம். இப்போ எம்ஆர்எஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு ஸ்டாக்ஸே ₹1,00,000 மேலே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல வந்து நிறைய, அதனால வந்து ₹1 சீப்பு, ₹1,00,000 காஸ்ட்லிங்கிறதுலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்டாக் ப்ரைஸும் சீப்புக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து செகண்ட் பார்ட். தேர்டு வந்து என்ன அப்படின்னதா இருந்தால், நீங்கள் வந்து ஒரு முதல்ல ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதுவரை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரலன்னா அவரால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஒரு 5,000 10,000 அல்லது ₹1,00,000. ஸோ நீங்கள் 5,000 10,000 தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. தட் ஒரு எஸ்ஐபி மந்த்லி மாதிரி போடும்போது உங்களால் ஸ்டாக்கே வாங்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஸ்டாக் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாக் வந்து நாட் ஃபார் த பிகினர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணும். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது போர்ட்ஃபோலியோங்கிறது என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு 50 to 100 கம்பெனிக்கான ஸ்டாக்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 100 கம்பெனியுடைய ஸ்டாக்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா NAV, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஃபண்டு ஸ்டார்ட் ஆகும்போது அதோடைய வேல்யூ ₹10. இப்போ நீங்கள் 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 5,000 டிவைடட் பை 10. ஓகே, உங்களுக்கு 500 யூனிட் அலோகேட் ஆகிடும். அந்த 5,000 உங்களுக்கு வந்து சரி, அந்த 5,000 வந்து உங்களுக்கு வந்து எம்ஆர்எஃப் டயர்ஸும் இருக்கும், ஒரு இன்ஃபோசிஸ் 1,500 ஷேரும் இருக்கும், ஒரு 10,000 இருக்கக்கூடிய ஒரு ஷேர், எல்லா ஷேருமே இருக்கும். அது வந்து 0.1%, 0.0% இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும். ஸோ இப்போ முதல்ல ஒருத்தர் வரவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஓரளவுக்கு மணிலாம் நிறைய இருக்கு, நான் வந்து டைரக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணணும்னு அப்போதான் போகும். இதை சிம்பிளாக ஒரு காமன் மேன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னதா இருந்ததுன்னா, இப்போ நமக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து கார் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. கரெக்டா? இப்போ கார் ஓட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னதுன்னா எடுத்த உடனே கார் ஓட்டாம, ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கார் ஓட்ட போறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்கன்னா, முதல்ல யார் கார் ஓட்டுறாங்களோ நம்மளுடைய நண்பரோ அல்லது ஃபேமிலி மெம்பரோ அல்லது நீங்கள் ஓலா ஊபரில் போறீங்கன்னா ஜஸ்ட்டு அது ஒரு பக்கத்தில் உட்காந்து அப்சர்வ் பண்ணுங்க, அவர் எப்படி வண்டி ஓட்டுறாரு. ஓகேங்களா? ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறாரு, ஒரு சிக்னல் வந்ததுன்னா நிறுத்துறாரா இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறாரா, இது எல்லாமே பக்கத்துலேருந்து பாருங்கள். ஸோ பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா வரலாம். ஸோ நாட் ஸ்ட்ரைட்டாகவே வந்து நீங்கள் காரை ஓட்டக்கூடாது, முதல்ல பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு தான் ஓட்டணும். சார் வந்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டோட ஸ்டாக்குக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது ஸ்டாக் எப்போ ஆரம்பிக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் முன்னாடி ஆரம்பிக்கணும்னு நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இப்போ ஸ்டாக் வந்து நம்ம பிகினர் ஸ்டேஜுக்கு இல்லை நீங்கள் சார், அப்போ எந்த ஸ்டேஜ் பிகினர்னு, எந்த ஸ்டேஜில் நம்ம ஆரம்பிக்கலாம்? ஸ்டாக் சரி, இதான் சொல்லுங்க. ஸ்டாக்கை பொறுத்தவரை 5,000 10,000 சொன்னீங்க, எந்த அமௌண்ட்லேருந்து நம்ம இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணால் அட்லீஸ்ட் ₹1,00,000 இருக்கும். 1 lakh. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ₹5,000 தான்
வச்சுருக்கீங்க. அப்படிங்கும்போது எத்தனை ஸ்டாக் வாங்க முடியும்? ஒரு ஸ்டாக் தான் வாங்க முடியும். அந்த 5000 ருபீஸை கொண்டு போய் ஒரு ஸ்டாக்கில் போட்டிங்க. ஓகே. இப்போ திடீர்னு அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியோ ஏதோ சரியாக இல்லை அப்படின்னதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துடும். 5000 போட்டது 4500 4000 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னடா அது 5000 போட்டோம் 4500 அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. புரியுதுங்களா? அது திருப்பி மேலே ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாபம். சப்போஸ் அது மேலேயே ஏறலை அப்படின்னதுன்னா உங்களுக்கு வந்து லாபமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்டிஎஃப்சி பேங்க், இது வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம். இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, புரிஞ்சுங்க. ஸோ இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப ஃபேமஸான பேங்க். கண்டிப்பாக. ஒரு இன்ஃபோசிஸ் ஃபேமஸான கம்பெனி, டிசிஎஸ் ஃபேமஸான கம்பெனி. ஸோ யாராவது ஒருத்தர் இன்ஃபோசிஸ் டிசிஎஸில் 5000 ரூபாய்க்கு 4 ஷேரோ 2 ஷேரோ வாங்கியிருக்காங்க, அல்லது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஷேரை வாங்கியிருக்காங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக ரிட்டர்னே இல்லை. 4 வருஷமா ஜீரோ ரிட்டர்ன்ஸ். புரியுது? அந்த அமௌண்ட் போட்டாங்கன்னா அதே அமௌண்ட் தான் அவங்க அந்த அமௌண்ட் அதல்லது அதை விட கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் இது இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்ல கம்பெனி இல்லையானா ரொம்ப நல்ல கம்பெனி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லாஸ்ட் 4 இயர்ஸாக அது ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணலை. அதனால நான் இனிமேல் பண்ண முடியாதான்னு அப்படின்னா கிடையாது, இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்னாடி எப்படி பண்ணதோ அதே மாதிரி பண்ணுமானா நமக்கு தெரியாது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காமன் மேனுக்கு வந்து தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து இருக்கிறது ஒரு ப்ரொஃபஷன் அப்படின்னு இருக்கும்போது இதை பற்றிய விஷயங்களை முதல்ல படித்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம். அப்புறம் படித்து புரிஞ்சுட்டு அதை வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறதுங்கிறது இன்னும் ஆல் த மோர் டிஃபிகல்ட்டி. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோன்னா முதல்ல என்ன சொல்கிறோன்னா ஜஸ்ட் யூ கம் டு த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரையும் 1 லட்சம் ரூபாயாவது இருந்தால் தான் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றியே நினச்சி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சார், ஜென்ரலாக காமனாக இருக்க பீப்புளுக்கு வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் நிறைய பீப்புள் வந்து நான் உங்களுக்கு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து அதை அமௌண்ட் அதிகம் பண்ணி கொடுக்குறேன், அந்த மாதிரி ஒரு 50,000 10,000 இந்த மாதிரி ஜென்ரல் நிறைய பீப்புள் வந்து நிறைய மார்க்கெட்டில் இருக்கவங்க பிளேயர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாஸ் ஆகிறாங்க. ஸோ இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வரலாம்? வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் சொல்கிறாங்க சார் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுங்க, ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணோன்னா நான் உங்களுக்கு வந்து 2% தரேன். அப்படின்னா என்ன? 2000 ரூபா மாதம் தரேன் 2% அப்படிங்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 1 லட்ச ரூபாய்க்கு 2000னா 2% எத்தனை நாளைக்கு? ஒரு மாதத்துக்கு. அப்போ வருஷத்துக்கு எவ்வளவு? 24%. புரியுதுங்களா? இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனி, இன்னைக்கு இந்தியாவில் பெரிய கம்பெனினா ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த கம்பெனி வருஷத்துக்கு 10% க்ரோ ஆகிறதுக்கே கஷ்டப்படுது. ரிலையன்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி அதுக்கு வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிலாம் பண்ணியுமே 10% க்ரோ ஆகிறதுக்கு நிறைய கம்பெனி வந்து தே ஆர் ஸ்ட்ரகிளிங். இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஒருத்தர் ஒன்றுமே வேண்டாம், ஜஸ்ட் 1 லட்ச ரூபா மட்டும் கொடு, நீ என்ன வேலை வேணாலும் பார்த்துக்க, நான் உனக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியாது? அது வந்து இம்பாசிபிள். மேபி 1 இயர் கொடுத்துருக்கலாம், 6 மாதம் கொடுத்துருக்கலாம், அது பண்ண அதை வந்து கண்டினியூஸாக கொடுக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அஸ் அ காமன் இன்வெஸ்டர், இப்போ 1 லட்ச ரூபா ஒருத்தட்ட கொடுத்துருக்கீங்க, அவர் 2000 கொடுக்குறாரு. என்ன கொடுப்பாரு? வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாரு. ஓகே, 2000 கொடுத்தாலே எப்பாடா சூப்பராக கொடுக்குறாரு. அடுத்து 2000 இந்த மாதிரி ஒரு 6 மாதம் கொடுத்த உடனே என்ன ஆகும்? உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை வந்துடும். இப்போ நான் 1 லட்ச ரூபா போட்டேன், மாதம் 2000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா சூப்பர் ரிட்டர்ன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே உங்கள் அப்பாட்டையோ அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லையோ நீங்கள் எங்கே பணத்தை போட்டிருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க? 6-7%. நீங்கள் அந்த மணி என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து 12% தரேன். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே எவ்வளோ எடுக்கிறீங்க? 24%. 24 எடுத்துட்டு நீங்கள் கூட அவருக்கு 12% வந்து கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாட் பாசிபிள் ஆன கண்டினியூஸ் பேசிஸ். மேபி ஒரு 3 months ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், 6 months ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், ஈவன் 1 year கூட ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாது. இது வந்து நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த சைடு வாங்க. அதாவது இந்தியாவில் ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி அதில் இருக்கக்கூடிய தொகை மட்டும் இன்னைக்கு 325 லட்சம் கோடி. அவ்வளவு 325 லட்சம் கோடி. புரியுதுங்களா? இதில் போட்டிருக்கக்கூடிய
இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் அதில் வந்து 10,000 ரூபா எஃப்டி போட்டவங்களும் இருக்காங்க, 500 கோடி எஃப்டி போட்டவங்களும் இதில் இருக்காங்க. ஓ ஓகேயா? எப்படின்னா வெறும் 10,000 20,000 கிடையாது. நம்மள மாதிரி காமன் மேன் 10,000 20,000, பெரிய பெரிய பணக்காரங்க கூடவும் இருக்கலாம். பேங்க்ஸ்ல கவர்மெண்ட் பேங்க்ஸ்லேயே போட்டிருக்கிறவங்க இருக்காங்க. ஓகே. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ 500 கோடி அல்லது 500 கோடி விட்டுருங்க, 100 கோடி போட்டவங்கன்னு வச்சுங்க. 100 கோடி ரூபா போட்டிருக்கிறவங்க இதில் 7% தான் இன்ட்ரெஸ்ட். இங்கே 24%னா எவ்வளவு ரூபாய் லூஸ் பண்ணுறாங்க? ஆமாம், ஏகப்பட்ட லாஸ் இல்லை அவங்களுக்கு, ஏகப்பட்ட லாஸ். கரெக்டா? அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம எதுக்குப்பா இங்கே போடுறது, அங்கேயே போட்டிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? ஆனால் அவங்க ஏன் போடலைன்னா இது வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் நில், எதுவுமே கிடையாது. ரிஸ்க் வந்து அதிகம் இல்லை, ரிஸ்க் தான், வேற ஒன்றுமே கிடையாது, ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்னுடைய மணி வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பணம் சம்பாதிச்சேன், அதை வந்து இப்படிலாம் லூஸ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதனால யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இது மாதிரி நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாங்கன்னா அது வந்து வேண்டாம். இது வந்து ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு 15% அல்லது 13%க்குலாம் பர்சனல் லோனே கிடைக்குது. கரெக்டா? அப்போ நான் வந்து 13%க்கு பர்சனல் லோனை என் காசை வாங்கி நானே 24% நான் எடுத்துக்கலாம் இல்லையா? நான் எதுக்கு உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நான் எதுக்கு 24% கொடுக்கணும்? இது வந்து என்னன்னா, திஸ் இஸ் கால்டு காமன் சென்ஸ். ஓகே, புரியுதுங்களா? ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, காமன் சென்ஸ் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் அன்காமன். காமன் சென்ஸுங்கிறத யார் டிஃபைன் பண்ணுவா? நீங்கள் வந்து இது காமன் சென்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னதுன்னா எப்படி அதை காமன் சென்ஸை நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? எஜுகேஷன் இல்லை, காமன் பீப்புளுக்கு வந்து ரைட், அவங்களுக்கு வந்து நாலேஜ் அது வந்து அது தெரியல. அதனால இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட்ல வந்து கேரண்டி 6-7%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நாங்கள் என்ன சொல்றோம், கேரண்டிங்கிற வார்த்தை யூஸே பண்ண மாட்டோம். நீண்ட காலம் இணைஞ்சிருந்தீங்கன்னா ஒரு 13% வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் காமிக்கிறோம், லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கிடைச்சிருக்கு, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல கிடைச்சிருக்கு, 7, 10, 15, 20 இத்தனை வருஷம் கிடைச்சிருக்கு. அப்படின்னதுன்னா நீண்ட காலத்தில் நெக்ஸ்ட் 3-5 இயர்ஸ்ல இருந்ததுன்னா இந்த 13% கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதுதான் நாங்கள் சொல்ற வழி. இல்லை போட்டா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே சொல்ல. அப்ப 7% வந்து கேரண்டீடு, 13% வந்து ப்ராபபிலிட்டி. ஆனா உங்களுக்கு இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த 13 விட்டுடுறாங்க, 7%ல சந்தோஷமா இருக்காங்க, அல்லது இந்த 24%, 36%, 48%. இப்போ 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி வெள்ளூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7,000 கோடி 8,000 கோடி வந்து சொட்டிட்டு போயிட்டாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போட்டீங்கன்னா இந்த 2%லாம் இல்லை, உங்களுக்கு வந்து மாசமே 6%. 1 லட்ச ரூபா போட்டா 6,000 ரூபா தரேன், 1 லட்ச ரூபா போட்டா 7,000 ரூபா தரேன். இது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து புரியாது. மக்களுக்கு புரியாது. இல்லை, நீங்க வந்து சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் வந்தது, அதுல அந்த கேரக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஏமாறுறவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா, டைம் அண்ட் அகெயின் வந்து திருப்பி திருப்பி என்ன நடக்குதுன்னா, அந்த கிரீடு, எப்படியாவது நம்ம சீக்கிரமாக பணக்காரன் ஆகிட மாட்டோமா, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, இப்படி இவங்க தான் வந்து டார்கெட் ஆடியன்ஸ். கண்டிப்பாக ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பேரை சொல்லி ஒரே பேர் சொன்னதுன்னா ஏமாந்துருவாங்க. ஏகப்பட்ட ஃப்ராட் கேசஸ் அது நடந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து பிகாஸ் என்னென்னா, இந்த மக்களுக்கு வந்து இது முதல்ல இது வந்து பாசிபிள் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நாலேஜ் வரணும். புரியுதுங்களா? அவேர்னஸ் வந்தா மட்டும்தான் அது பண்ணுவாங்க. ஓரளவுக்கு அவேர்னஸ் இருந்தா கூட, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இது சொல்றதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா அவர் சொல்றாரு அப்படின்னு ஸ்டில் நாலேஜ் இருந்தும் போகக்கூடிய ஆளுங்க நிறைய பேர். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா கண்டிப்பா அவ்வளவு ஈஸி கிடையாதுங்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். ஓகே சார்.